ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்க அம்மா என்ன ஸ்நாக்ஸ் வச்சுருப்பாங்கங்கிற எதிர்பார்ப்போடு வருவாங்க. அவங்களோட எதிர்பார்ப்பை இன்னும் சுவாரஸ்யமாக ஆக்குறதுக்கு இன்னைக்கு நம்ம வெஜ் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யலாங்க. இதுக்கு 2 கப்பு மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி தெளித்து தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி பதத்தில் பிசைஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட 2 கையால் நல்லா அழுத்தி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம எண்ணெயை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். எண்ணெயை எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ இதுக்கு தேவையான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் சின்ன துண்டு இஞ்சி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 10 பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா மஷ்ரூமை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறோம். மஷ்ரூம் நல்லா வேகணும், அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை, ஏன்னா மஷ்ரூம்லேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும், அதுலேயே அது வெந்துடும். இப்போ கொஞ்சமாக நான் பன்னீர் சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இந்த மொமோஸுக்கு நம்ம சட்னி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அந்த சட்னி ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. அதில் 4 மிளகா வத்தல், ஒரு 3 தக்காளியை போட்டு நல்லா நம்ம வேக வைக்க போகிறோம். இதை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வெந்து வரும். நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நம்ம அப்படியே அரைச்சிக்க போகிறோம். நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு 10 பல் பூண்டை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்ல எண்ணெயில் அந்த பூண்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்ததை அப்படியே ஊற்றிக்கலாம். அடுத்தது அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டோன்னா சூப்பரான மோமோஸ் சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஏற்கனவே ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதை நம்ம நல்லா ஒரு முறை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏற்கனவே நல்ல சாஃப்டாக தான் இருக்கும், இருந்தாலும் ஒரு முறை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2ஆக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை தனித்தனி உருண்டைகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாவை ரெடி பண்ணிட்டோன்னா நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும், ஏன்னா காய்கறிலாம் கட் பண்ணோம் இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துலேயே சைட்லேயே அந்த சட்னியை நம்ம வேக வச்சு அரைச்சோன்னா சூப்பராக ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிவிட்டு ஸ்டஃபிங்கையும் ரெடி பண்ணி ஆற வச்சிடலாம். இது ஆறிட்டுருக்க நேரத்தில் நம்ம இந்த மாவை எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை சப்பாத்திக்கு நம்ம திரட்டோம் இல்லையா, அந்த மாதிரி திரட்டிட்டு ஏதாவது ஒரு சைஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. எந்த சைஸில் நீங்கள் மோமோ செய்ய போகிறீங்களோ அந்த சைஸுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி ஏதாவது எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக நமக்கு கிடைக்கும். இப்போது இதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். ஸ்டஃபிங் நல்லா ஆறிடுச்சு, அதுக்கப்புறம் தான் நான் இதில் வச்சுக்கிறேன். இப்போ இதில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த எட்ஜஸ் எல்லாம் நம்ம அழுத்தி விட்டோன்னா சூப்பராக அது நல்லா ஒட்டிக்கும். இப்போ இந்த 2 சைடில் இருக்க எட்ஜஸையும் இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் நல்லா டைட்டாக நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கிடச்சிரும். பாருங்கள், பார்க்கவே பூ மாதிரி இருக்கும். நிறைய ஷேப்பில் நம்ம இந்த மோமோஸ் எல்லாம் செய்யலாம். அதில் ஒரு ஷேப் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான ஷேப் தான், அதே நேரத்தில் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மோமோஸை அப்படியே வச்சிடலாம். நான் கேக் ட்ரேயில் வச்சுருக்கேன், நீங்கள் இட்லி அவிக்கிற பாத்திரத்தில் கூட வச்சு வேக வைக்கலாம். ஒரு 15 நிமிஷம் இது அப்படியே வேக விட்டால் போதுங்க. சூப்பரான சுட சுட வெஜ் மோமோஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடும். நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுட்டு கூட குழந்தைங்க வந்த உடனே டக்குன்னு நம்ம வேக வச்சு கொடுத்துடலாம். ரொம்பவே டீக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. கடையில் வாங்குகிற டேஸ்ட்டு அப்படியே குறையாமல் ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே எப்படி வெஜ் மோமோஸ் செய்கிறதுங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.